நம்ம யூடியூப் சேனலோட சேனல் பேனரை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிற இந்த சேனல் லோகோ மேலே கிளிக் பண்ணிக்கலாம். திரும்பவும் நம்ம லோகோ மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சேனல் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த எல்லோ கலர் பார்ட்டை தான் நம்ம சேனல் பேனர் அல்லது சேனல் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இது வரைக்கும் உங்கள் சேனல் இந்த மாதிரி எதுவுமே செட் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒயிட் கலராக நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இதை எப்படி நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ கலர் பார்ட் மேலே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிக்கும் போது நமக்கு இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று என்ன அப்படின்னா டேக் அ ஃபோட்டோ, அதாவது கேமரா ஓப்பன் ஆகும், நம்ம டேரெக்டாக ஃபோட்டோ எடுத்து இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சூஸ் ஃப்ரம் யுவர் ஃபோட்டோஸ். இதை கிளிக் பண்ணிக்கும் போது நம்மளோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். இந்த கேலரி இமேஜஸ்லேருந்து ஏதாவது ஒரு இமேஜ் நம்மளோட சேனல் பேனராக நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேலரி ஃபோட்டோஸ்லேருந்து நான் ஒரு ஃபோட்டோவை இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். இப்படி இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுமே நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சென்டராக இருக்கிற இந்த ஆல் டிவைசஸ் அப்படின்ற இந்த பார்ட் மட்டும்தான் நமக்கு மொபைல், கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் டிவி, இது மூணுத்துலேயுமே காமனாக நம்ம சேனலில் டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த ஆல் டிவைசஸ் அப்படின்ற இந்த பார்ட்டோட சேர்த்து டெஸ்க்டாப் அப்படின்ற பார்ட்டும் நமக்கு கம்ப்யூட்டரில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதுவே டிவியில் நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபுல் பார்ட்டுமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போ எப்போவுமே நம்ம சேனல் பேனரை செட் பண்ணும்போது இந்த ஆல் டிவைசஸ் அப்படின்ற இந்த பார்ட்டை தான் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம செட் பண்ணிக்கணும். இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு இதை ட்ராக் பண்ணும்போது இதோட சைஸை நம்ம ஜூம் இன் அல்லது ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி இந்த சென்டர் பார்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுவே டெக்ஸ்ட்டெல்லாம் கொடுத்து இந்த இடத்துல செட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சேனல் பேனரை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த இடத்துல செட் பண்ணணும். சேனல் பேனரை எப்படி நம்ம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இமேஜை கரெக்டாக சென்டராக செட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற சேவ் ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்ம சேனல் பேனரை சேவ் பண்ணிக்கலாம். நன்றி.